ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா கடவுள் மேலேயும் பக்தி இருக்கும், ஆனால் கிருஷ்ணர் மேலே மட்டும் ஒரு விதமான பாசம் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய பிள்ளைங்க இந்த லிட்டில் கிருஷ்ணாவை வச்சு அடிக்கடி பார்ப்பாங்க. முன்னாடி அதை பார்த்து அவர் மேலே எனக்கு ஒரு விதமான பாசம், அப்படியே கிருஷ்ணரை பார்த்தாலே தூக்கி முத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாசமாக இருக்குங்க. அதனாலேயே அவருக்கு பிடித்த பலகாரங்கள் எல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 3-4 வருஷமாக தாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் நிறைய ஐடியா வச்சுருந்தேன். எனக்கு வரலட்சுமி பூஜையே கொஞ்சம் நிறைய பண்ண மாதிரி ஃபீலாக இருக்குது. ரொம்ப டயர்டாகுது. அந்த டயர்ட்லேருந்து மீண்டு வரதில்ல. அதுக்குள்ளே கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுனால இந்த வருஷம் நான் கொஞ்சம் பண்ணேன் வீட்டில் பண்ணினேன். அவல் லட்டு, அவல் பாயாசம், சக்கரை பொங்கல், இது மட்டும்தான் நான் வீட்டில் பண்ணேன். சீடெல்லாம் எனக்கு வீட்டில் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் வீட்டில் நம்ம லாஸ்ட் இயர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாமே அவருக்கு என்னென்ன வச்சு கும்பிடுவோமோ அது எல்லாமே நான் வீட்டிலே செஞ்சு கும்பிடுவேன். இந்த வருஷம் முடியலை. சரி வாங்க, இப்போ எல்லாமே ஓரளவுக்கு பண்டங்கள்லாம் செஞ்சு வச்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்க கிருஷ்ணரை வச்சு, ராதையை வச்சு கிருஷ்ணர் பாதம் போட பார்த்தேங்க. அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கைட்டே போட்டு விட்டேங்க அவர் பாதத்தை. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நான்லாம் சின்ன வயசில் சாமி ரொம்ப கும்பிடுவேன் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் பக்திங்கிறதே சுத்தமாக கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, எனி டைம் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல், ஒரு பக்தி மோட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. எனி டைம் வீட்டில் சாம்பிராணி வாசனையோட அப்படி இருக்கணுன்னே இப்போ அப்படி தான் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தக்கன இப்போ ஒரே ஃபெஸ்டிவல் டைமாக வர ஆரம்பிச்சிருச்சா, அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த ஃபீலிங் என்னோடய பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமியை நல்லா எடுத்து பறக்கி செழிப்பாக கும்பிட்றது என்னோடய பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி அவங்களும் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பெரிய பொண்ணுக்கு ராதே வேஷமும், சின்ன பொண்ணுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுவேன். பெரிய பொண்ணு இந்த வருஷம் போட மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால் சின்ன பொண்ணுக்கு ராதே வேஷம் மட்டும் போட்டாச்சு. அவள் கிருஷ்ணர் வேஷம் இந்த வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு மெனக்கிட்டு எனக்கு ராதே ட்ரெஸ்ஸு வேணும் 2 நாளாக அடம் பிடிச்சி கேட்டதுனால போய் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அது ட்ரெஸ் வீடியோவில் பார்க்கலாம், அவளை ஃபோட்டோ ஷூட் பண்ணதில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம்லாம் பண்ணியாச்சுங்க. ஒரு சேடு நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, பிரசாதம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கையில் பொசுக்குன்னு கரண்ட் போயிட்டுங்க. நானும் கரண்ட் வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். 10 மணிக்கே எல்லாம் செஞ்சு வச்சும் கரண்ட்டு 12 மணி வரை வரலாங்க. இதுக்கப்புறம் எப்போ பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கல புஸ்க்குன்னு கரண்ட்டு போயிட்டுங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த வருஷம் சாமி கும்பிட்றத இருட்டுக்குள்ளே தாங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். 12 மணி வரை நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரமாங்க கும்பிட முடியும், நல்லா இருக்காது, 12 மணியே ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டேங்க இருட்டுக்குள்ளே. நம்ம இது நான் அவல் லட்டுங்க வீட்டில் பண்ணது பாருங்கள். நான் 1 கிளாஸ் அவலில் நான் லைட்டாக நெய்யை அவலில் வறுத்துக்கிட்டு முந்திரி பருப்பு கூட எல்லாத்தையும் போட்டு திரிச்சிக்கிட்டு பிடிச்சி வச்சுருக்கேங்க. பரவாயில்லாமல் இருந்துச்சு லட்டு. ஆனால் ஒரு வருஷம், போன வருஷமும் கிடையாது, அதுக்கு முந்தின வருஷம் அவல் லட்டு பண்ணினா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் இதுலையாவது முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அதில் வேர்க்கடலை வறுத்து தான் செஞ்சுருப்பேன். உங்களுக்கு வீடியோ வேணால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணேன்னு நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரமாட்டேங்குது. இந்த வருஷம் பரவாயில்லாமல் வந்துருந்துச்சு. பார்த்திங்களா, இப்போ நம்ம அவருக்கு தேவையான அந்த வச்சு கும்பிட்றதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அவல் லட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு மெயினான அந்த பால் பொருட்கள் 5 பொருட்கள் இருக்கு இல்லையா, பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாத்தையும் அவருக்கு எடுத்து வச்சாச்சு. அவருக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் நம்ம எப்போதுமே நம்ம பூஜை ரூமில் மாடும் இருந்துக்கிட்டே இருக்கும். மாடுன்னு சொல்கிறோன்னா கோமாதா எப்போதுமே நம்ம பூஜை அறையில் வச்சு கும்பிடுவேன். அப்புறம் கிருஷ்ணர் எனக்கு எப்போதுமே பிடிச்ச ஒரு கடவுள். பார்த்துக்குங்க, அவருக்கு பாருங்கள் இவ்வளோ என்னால் முடிஞ்சதை இந்த வருஷம் வச்சு சாமி கும்பிட்ருக்கேங்க. எப்போதும் என்ன இருக்கும், அவல் லட்டு, அவல் பாயாசம் கன்ஃபார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு, சீடை, ஒரு வருஷம் தட்டை பண்ணியிருந்தேன், இன்னொரு வருஷம் அந்த பட்டர் முறுக்குலே சுத்து முறுக்கும் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் 3 பிரசாதம் தான் வீட்டில் பண்ணேன். அப்புறம் தட்டை, முறுக்கு இதெல்லாமே கடையில் வாங்கிட்டேன். சீடையை தேடி கடையாக ஏறி இறங்கி அலைஞ்சு பார்த்தேங்க. ஆனால் சீடை கிடைக்கல.
பாருங்கள், நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேங்க. கரண்ட் வர்ற மாதிரி தெரியல. அதனால் சரி விளக்க பொருத்தி சாமியை கும்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன், உண்மையிலே சொல்கிறேங்க, நான் சாமி கும்பிடுறது அந்த கிருஷ்ணர் ஏற்றுக்கிறாரோ இல்லையோ, என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்கங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்டிப்பாக என்னோடய பிரசாதத்தை வந்து கண்டிப்பாக கிருஷ்ணர் ஏற்றிருப்பாருன்னு நான் மனசார நம்புகிறேன். ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. என்னோடய ஏரியாவில் பார்த்திங்கன்னா, நம்ம அம்மா வீட்லேயும் சரி, அப்புறம் அவங்க நம்மளோட சரௌண்டிங்ஸில் யாருமே கிருஷ்ண ஜெயந்தி வந்து பெருசாக கொண்டாட மாட்டாங்க. கோயிலில் வேணால் ஏதாவது பிரசாதம் கிடச்சா உண்டு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அதுவுமே பார்த்து போனதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லோரும் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வழியாலாம் ரொம்ப பெருசாக கும்பிட்டது கிடையாது. நானாக தான் எனக்கு வந்து கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு பிடித்த கடவுளுக்கு வந்து அவருக்கு பிடிச்சதை சேர்த்து செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேங்க. உண்மையிலே என்னோடய ஃப்ளோரில் நான் மட்டும்தாங்க கொண்டாடினா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரி, சாமி தானே கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் கேர் பண்ணிக்கிறதில்ல. எனக்கு இந்த மாதிரி சமயங்கள் வரையில் நினைப்பேன், கிருஷ்ண ஜெயந்தி வரையில் நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன். ஒரு சில பேர் வந்து அதை ரொம்ப எடுத்து பண்ணுவாங்க இல்லையா. மகாராஷ்டிரன் இங்கேயும் நல்லா கும்பிடுவாங்கங்க. இந்த நம்ம ஏன்டா ஒன்று அந்த யாதவர் குலத்துலேயோ இல்லைன்னா அந்த பிராமின்ஸ் இதுலேயோ நம்ம பறக்காமல் போயிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூஜையும் எடுத்து பண்ணுறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கோங்க. என்ன எல்லோரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் செய்யலை, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் தெரியுது. சரி, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. பிள்ளைங்களுக்கு எல்லாத்த விட பிள்ளைங்களுக்கு அதிகமாகவே பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி பக்தி மோட்லேயே போடுறது. பாருங்கள், சரியான இருட்டுங்க. நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் மட்டும்தான் வெளிச்சம் வரும். ஹாலெல்லாம் ஜன்னல் கிடையாது, வைக்க முடியாது. ஸோ செம இருட்டாக இருந்து அந்த விளக்கோட வெளிச்சமும் கேமரா வெளிச்சமும் தாங்க வெளிச்சம். இப்போ நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு வச்சுருக்கோம். என்னோடய பிரசாதத்தை கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் மனசார ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அந்த குட்டி கிருஷ்ணனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிறேன், கிடைக்கட்டும்னு. கிருஷ்ணர் ஜெயந்தி பூஜை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து குழந்த வர வேண்டி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்காக பண்ணுவாங்க. அப்புறம் பூஜை பண்ணுறது வந்து எல்லாமே நல்லது. பெரும்பாலும் வந்து குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குட்டி கிருஷ்ணனோட பாதம் போட்டு நம்ம கும்பிடுறோம் இல்லையா, அதனால். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எல்லோரும் டாம் டீம் தடபடலாக கும்பிடுதாங்க. நம்ம யூடியூப் பக்கம் வந்தோம்னா ஏதோ நம்மளால் முடிஞ்சதை சாமிக்கு வச்சு கும்பிட்ருக்கோங்க. ஒரு வழியாக இருட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பக்கத்து வீட்டு பையன், குட்டி பையன், இவன் வந்தால் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ணராக நினச்சி, வாப்பா வந்து உனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொன்னது தான் மிச்சம். ஓடியே போயிட்டான். இன்னும் அவ்வளோ மோசமாகவா இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, வா வா உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். திரும்ப வந்து அவனுக்கு பிடிச்சது ஒரே ஒரு முறுக்கை மட்டும் எடுத்துகிட்டு போனான். அவனுக்கு என்னன்னாலும் எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு. அவனுக்கு என்னமோ தெரில, அந்த பையன் எப்போதுமே வந்து பண்டங்களையோ ஸ்நாக்ஸையோ சாப்பாடோ எதுவுமே விரும்பவே மாட்டான். சேட்டை மட்டும் கடுமையாக பண்ணுவான் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு வந்தோம்னா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்டு எடுத்தான். அந்த கைட்டு எடுப்பா தம்பி அப்படின்னு சொன்னோடனே இதை எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டான். பாருங்கள், உண்மையிலே இதெல்லாம் நல்லா இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே எடுன்னு சொன்னதும் ஓடியே போயிட்டாங்க, எதுக்குன்னே தெரியலை. அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு 2 நாளாக அழுது வாங்கின ட்ரெஸ்ஸை தூக்கி அவங்க ராதை கெட்டப்பில் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. சைடு கேப்பில் அதையும் பண்ணியாச்சு இந்த இருட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் எப்படா பூஜை முடியும், அந்த இருக்க தட்டையெல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பூஜை முடிஞ்சிருச்சு. உண்மையிலே அவல் பாயாசம் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக வந்துருந்ததுங்க. எப்போதும் வந்து அவல் பாயாசம் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் வந்து நாட்டு சர்க்கரை போடலை, வெல்லத்தை காய்ச்சி உள்ளே ஊற்றிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால சாம்பார் அவியல். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க திருநெல்வேலி சைடில் எந்த ஒரு விசேஷனாலும் அவியல் இல்லாத சாப்பாடை பார்க்க முடியாது. அதனால் சாம்பார் அவியல் வச்சாச்சுங்க. அப்புறம் தடியங்காய் போட்டு சாம்பார், அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு அவியல். மதியம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு தான் மணி 12:30 1 மணி ஆயிடுச்சுலாம். அதனால இலை போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. என்ன சாப்பாடலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு படைத்த பிரசாதம் வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் கூடவே சாம்பார் அவியல். அப்புறம் அப்பளம்லாம் பொரிக்கலைங்க. சரி கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம்லாம் பொரிக்கலை. அதுவும் இல்லாமல் டயர்டாகிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா பிரசாதம் பண்ணின கையோடே நான் செஞ்சு வச்சுட்டேன். அவியல் மட்டும் மசாலா திரிக்க முடியாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காயெல்லாம் கட் பண்ணி வரைக்கும் வச்சுருந்தேன். கரண்ட் வந்ததும் மசாலா திரித்து அவியலும் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சுட சுட சாம்பார் அவியல், அப்புறம் எடுத்து வச்சுருந்த ஸ்நாக்ஸில் கொஞ்சங்க. அப்புறம் ஒரு வழியாக காலையில் சாமி கும்பிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சுங்க. மத்தியானமே தான் சாமி கும்பிட்டோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் என்னோடய மகா வந்து ராதே கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. திரும்ப மேக்கப் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க அழுது வாங்கின 2 நாளாக கஷ்டப்பட்டு வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சமாவது ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்காக 2 கிலோமீட்டர் நானும் இவங்க அப்பாவும் நடந்திருக்குங்க. அவளுமே கூட வந்தா. அப்புறம் இந்த ராதே கெட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீட்டு ராதைங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி பூஜை இப்படி தாங்க போச்சு. அதுக்கப்புறம் கற்களுக்கு அப்புறம் சாமிக்கு வந்து திரும்ப தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் இப்படி தாங்க போச்சு. என்ன ஒரு வருத்தம், கரண்ட்டு மட்டும் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஈவினிங் சாயந்தரத்துக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்க. அதுக்குள்ளே கிருஷ்ணர் முன்னாடி இருந்த பலகாரமெல்லாம் காணாமல் போயிடுச்சிங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் எடுத்து வந்து சாப்பிட்டு போனாங்க. சரி பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா வந்து இன்றைக்கி குழந்தைங்க அப்புறமே கிருஷ்ணருக்கு சமம் தானே சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல்லலை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ இன்னும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.